நான் செய்ய போகிற ரெசிபி உருளைக்கிழங்கு பட்டாணி மசாலா. எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. சூப்பராக இருக்கும். கடாயை வச்சாச்சுங்க. கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடுகு, உருளைக்கிழங்கு போட்டுக்கோங்க. மக்களை இந்த சைஸில் வெட்டிக்கோங்க. சைஸில் வெட்டிக்கிட்டிங்கன்னா இந்த பட்டாணிக்கு உருளைக்கிழங்குக்கு சூப்பராக இருக்கும். வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். மக்களை நல்லா வதங்கிருச்சு. மக்களை பாருங்க, பார்த்தாலே தெரியும், நல்லா வதங்கிடும். ஒரு அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு போட்டுக்கோங்க. இந்த இது பாருங்க, இந்த அளவில் ஒரு பழம், இந்த அளவில் வெங்காயம், ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி பழம் அடித்து வச்சுருக்கிறேன், அதையும் போட்டுக்கோங்க. பாருங்க மக்களே, இந்த டயத்தில் பட்டாணி போட்டுக்கோங்க. மக்களே நல்லா வேகட்டும். மக்களே லைட்டாக வெந்தன்னா அந்த பச்சை வாசனை போயிடும். தக்காளி பச்சை வாசனை எல்லாம் போயிடும். சூப்பராக இருக்கும். எப்படி இருக்கு பாருங்க. வேகட்டும், கொஞ்சம் லைட்டாக வேகட்டும். வாங்க, சூப்பராக வந்துடுச்சுங்க. எப்படி இருக்கு பாருங்க மக்களே. சிக்கன் தூள் இருக்கு பார்த்தீங்களா, சிக்கன் குழம்பு தூள் இருக்கு பாருங்க. அந்த தூள் இந்த ஸ்பூனுக்கு 2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கிறேன். இதை போட்டுக்கலாம். சூப்பராக இருக்கும். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் மக்களை. மக்களை இப்படியே வாழை இலையில் போட்டு சுட வாழை இலையில் போட்டு சாப்பாடு போட்டு சாப்பிட்டு சூப்பராக இருக்கும் மக்களை. பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். எப்படி இருக்குது, எப்படி இருக்குது மக்களே பாருங்க. சூப்பராக இருக்கும் மக்களே. மக்களே, பட்டாணி உருளைக்கிழங்கு மசாலா செய்கிறது பார்த்தோம். சூப்பராக இருக்கும் மக்களே. எல்லா மக்கள் ட்ரை பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காதீங்க, தமிழ் க்ரீக். அடுத்த ஒரு புது வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, பாய்.